ஹிந்தி மொழி எப்படி உருவானது அப்படின்னு கேட்கும்போது உண்மையாகவே ஒரு காமெடியான ஒரு விஷயம் தான் அது. டெல்லி சுற்று வட்டார பகுதிகளில் வெறும் சில லட்சம் மக்களால் மட்டுமே பேசப்பட்டு வந்த ஒரு உள்ளூர் மொழி, அந்த மொழி தான் இந்த ஹிந்தி. இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் எழுதி படிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு அப்படின்னா உண்மைகளே ஆச்சரியம் தான். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ஹிந்தி மொழிக்கு எழுத்து வடிவமே முன்னால இல்லை, வெறும் பேச்சு வழக்கு மட்டும் தான் இருந்திருக்கு. ஹிந்தி அப்படிங்கிற பெயர் கூட அதற்கு கிடையாது. அந்த மொழி பேர் கரிபோலி. வட இந்தியாவில் பல நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்து அந்த மொழிகள்ல ஒண்ணுதான் இந்த கரிபோலி. இந்த மொழி தான் பிற்காலத்தில் ஹிந்தியாக மாறுது. எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது இன்னும் நகைச்சுவையான ஒரு விஷயம். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அதிகாரி ஜான் கில்கிரிஸ்ட் அப்படிங்கிறவர் தான் ஹிந்தி அப்படிங்கிற இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி மொழியை உருவாக்கியவர் அப்படின்னா ரொம்ப பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு ஹிந்தி மாநிலங்கள்னு சொல்றாங்கல்ல, வட இந்தியாவில் 5-6 மாநிலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் உண்மையிலேயே பரிதாபத்திற்குரியவர்கள். ஏன் அப்படின்னா அவங்களுடைய தாய்மொழி அப்படிங்கிறதே வேற. அவங்களுடைய தாய்மொழி அழிஞ்சு போய் இன்றைக்கு அவர்கள் ஹிந்தியை தாய்மொழியாக அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தி தான் நம்முடைய தாய்மொழி அப்படின்னு.